துபாயில் தேஜஸ் விமான விபத்தில் உயிரிழந்த இந்திய விமானியின் உடல் ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள அவரது சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். भारत माता की जय, भारत माता की जय, भारत माता की जय. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, வணக்கம். உயிரிழந்த இந்த விமானியுடைய உடலின் இறுதி மரியாதை எப்பொழுது நடைபெற இருக்கிறது? அங்குள்ள சூழல் என்ன? நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? கண்டிப்பாக நவம்பர் 21ஆம் தேதி துபாய் விமான கண்காட்சியில தேஜஸ் விமானம் விபத்துக்குள்ளானது. இந்த விமானத்தின் பைலட்டான நமான் சாயல் அந்த எதிர்பாராத அந்த விபத்துல உயிரிழந்திருக்கிறார். அவரது உடல் இந்திய விமானப்படையின் தனி விமானம் மூலம் இந்தியா கொண்டு வரப்பட்டது. இப்போது அவரது சொந்த ஊரான இமாச்சல் பிரதேசத்தின் பாட்டியல்கார் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு மாநில அரசு மரியாதை அதே போல இந்திய விமானப்படையின் முழு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. இந்த அடக்கம் குறித்த தகவல் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை. அவரது குடும்பத்தார் அனைவரும் தற்போது சொந்த ஊரான பாட்டியல்காரில் தான் இருக்கிறார்கள். அவர்களின் சம்பவத்துடன் இன்னும் சற்று நேரத்தில் அடக்கம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்படும். அது மட்டுமல்ல, இந்திய விமானப்படை சார்பிலும் அவருக்கு முழு மரியாதை செய்யப்பட இருக்கிறது. அது மட்டும் இல்லாது இமாச்சல் பிரதேச மாநில அரசின் மரியாதையும் இந்த இறுதிச் சடங்கின் போது செய்யப்படும். நன்றி பாரதிராஜா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு.